ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பக்ரீத் வரக்கு ஒரு வாரம் கூட இல்லை, க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். கிச்சனை க்ளீன் பண்ணாலே பெரிய வேலையே முடிஞ்ச மாதிரி. கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். உப்பு சர்க்கரை எல்லாமே காலி ஆயிடுச்சு. அந்த பாட்டில் எல்லாம் கழுகிட்டு புதுசாக ரீஃபில் பண்ணி வைக்கணும். நான் எப்பவுமே தீர அதுக்குண்டானதெல்லாம் கழுகி ரீஃபில் பண்ணி வச்சிருவேன். 2 ரேக்கில் ஒரு ரேக் ஈஸியாக முடிஞ்சிருச்சு வேலை. கழுகிட்டு அதில் எல்லா பாட்டில்ஸையுமே அடுக்கிட்டேன். இன்னொரு ரேக்கில் என்ன பிசுபிசுப்பு ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்படியே தொடச்சு வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா முடியல. அதனால கழுகுறதுக்கு போட்டாச்சு. மீதி பாட்டில் எல்லாம் கிராசரிஸ் எல்லாம் வாங்கி ஃபில் பண்ணும்போது தான் கழுகி வைக்கணும். அதனால சும்மா தொடச்சு மட்டும் விட்டுட்டு முக்கியமானதெல்லாம் மட்டும் கழுகிட்டு அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கழுகி கவுத்திட்டேன். எண்ணெய், உப்பு, சர்க்கரை இதெல்லாம் சீக்கிரமா காலியாகிற போல. அதனால அதெல்லாம் கழுகிட்டு அதுக்கு மேல ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. எனக்கு இங்க வெயில்ல காய போடுறதுக்குலாம் மாடி இடமெல்லாம் இல்லை. அதனால நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். வீடியோவை ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கிறதுனால இவ்வளோதான் கவர் பண்ண முடியும். இந்த ரேக் ரொம்ப எண்ணெய் பிசுபிசுப்பா இருந்துச்சு. அதனால கழுகிட்டு இதுக்கு மேல ஒரு அட்டையை வச்சுட்டு அதுக்கு மேல மேட் விரிச்சு தான் எண்ணெய் பாட்டில் எல்லாம் வச்சேன். ஃபைனலா கழுகி தொடச்சு எல்லாத்தையுமே அதது இடத்துல செட் பண்ணி விட்டாச்சு. சைட்ல குட்டி பாட்டில்ல 2 மணி பிளான்ட் வச்சிருக்கேன். அதையுமே எல்லாத்தையும் கழுகி கிளீன் பண்ணிட்டு திருப்பி ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். வேலை என்னமோ ரொம்ப நேரம் வேலை தான், ரொம்ப டயர்ட் ஆயிரும். ஆனா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கும். என்னோட கிச்சன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.